கப்பலாறு தூர்வாரப்படாததால் பல ஆயிரம் கன அடி தண்ணீர் பெரியபட்டினம் கடலில் கலந்து வீணாகி வருகிறது. குடிநீர் கடலில் கலக்கும் பகுதியில் இருந்து நேரடி கள நிலவரத்தை தருகிறார் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன். பெரியபட்டினத்தில் கப்பலாறு என்பது மிக முக்கியமான ஆறு. இந்த கப்பலாறை நம்பி பெரியபட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கப்பலாறில் உள்ள தண்ணிகள் அனைத்தும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பெரியபட்டினத்திலிருந்து அந்த கப்பலாறு தண்ணிகள் கடலில் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் கப்பலாறு கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான். இது தொடர்பாக பல முறை சிஎம் வரை புகார்கள் கொடுத்தும் தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலை வருகின்றது. இதன் காரணமாக பல ஆயிரம் கன அடி தண்ணீரானது கடலில் கலந்து வீணாகி வருகின்றது. தற்போது மழைக்காலம் என்பதால் குடிநீர் பிரச்சனை இல்லை. ஆனால் கோடை காலம் வந்துவிட்டால் இந்த பெரியபட்டினம் பகுதியில் மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிநீருக்கு தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக கப்பலாறை தூர்வாரி பொதுமக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் வீணாக கடலில் கலக்கக்கூடிய இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பெரியபட்டினம் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக பெரியபட்டினத்திலிருந்து மகேஸ்வரன். நம்ம பெரியபட்டினம் கிராமத்தில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் என்னென்னா நம்ம கப்பலாறு பகுதியில் நிறைய தண்ணிகள் என்ன செய்யும் ஓவர்ஃப்ளோட் ஆகி அப்படியே உடச்சிக்கிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கடலில் அந்த தண்ணி வேஸ்ட்டாக கலந்துட்டு இருக்குது. பல தடவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நிறைய நபர்கள்ட்ட, உதாரணமாக எம்பிட்ட, எம்எல்ஏட்ட, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தம்டா இந்த மாதிரியா வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நாளில் பெய்யக்கூடிய மழை தண்ணி வேஸ்ட்டாமல் இருக்கணும். அதனால் என்ன செய்யுங்கன்னா எங்கள் கப்பலாறு பகுதியை நீங்கள் தூர்வாரி கொடுங்க. அதனால் நிறைய பயன் இருக்குது. ஏன்னா எங்கள் நிலத்தடி நீர் என்ன செய்யும், அப்படியே தேங்கி நிற்கும். அதனால் ஊர் மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாது அப்படிங்கிற கோரிக்கையை பல நாள் வச்சுருக்கிறோம். யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ பாருங்கள், தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு.